வெல்கம் டு ரெசிபீஸ் வித் முஹம்மதியா. இன்னைக்கு நம்ம நல்ல டேஸ்டியான வெஜ் பிரியாணி ஈஸியான மெத்தடில் பர்ஃபெக்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 300 கிராம் பாஸ்மதி அரிசியை 2 வாட்டி நல்லா அலசிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 50 ml கடலெண்ணெயும் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்து நல்லா சூடானதுக்கப்புறம் ஏலக்காய், பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, பிரிஞ்சி இலெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமாட்டி நைஸாக கட் பண்ணி வச்சுருக்க 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வெங்காயம் கலர் அளவுக்கு வதங்கி வரட்டும். இந்த ஸ்டேஜில் ரம்ப இலை ஒன்றும் சேர்த்துக்கலாம். ரம்ப இலை இல்லாட்டா ஸ்கிப் பண்ணிடுங்க. நல்லா வெங்காயம் இந்த அளவு கலர்மானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாடை போக வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் பாதி கைப்பொடி புதினாவும் பாதி கைப்பொடி கொத்தமல்லியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சிருக்க 3 மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டீஸ்பூன் கல் உப்பும் சேர்த்து நல்லா தக்காளி சாஃப்டாக குக் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் 3 பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். நல்லா மசாலா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூளும் 1/2 டீஸ்பூன் தனியாத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர், பட்டாணி இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் உருளைக்கிழங்கும் சேர்க்கலாம், நல்லாயிருக்கும். இன்னும் என்னென்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ காளான் இந்த மாதிரி எல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி காய்களையும் மூடி போட்டு ஒரு 3 to 4 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா காய்களும் 50% வெந்து நல்லா மசாலாவோட சேர்ந்து 50% வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 50 ml தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மசாலா தயிரோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம 1.5 கப்பு அரிசி இன்னைக்கு எடுத்துருக்கோம். அதுக்கு 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 to 6 நிமிஷம் நல்லா தண்ணி கொதித்து வரட்டும். நல்லா தண்ணி இப்போ கொதிச்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு போதுமான்னு டேஸ்ட் பார்த்துட்டு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். இன்றைக்கி கரெக்டாக நான் சால்ட்டு சேர்த்துருக்கேன், அதனால் லெமன் ஜூஸ் மட்டும் 1 டீஸ்பூன் சேர்த்துடலாம். நல்லா லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சிருக்க பாஸ்மதி அரிசியை தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கிங்க. நல்லா அரிசியும் தண்ணியும் இந்த அளவு லெவலாக அளவுக்கு குக் பண்ணிவிட்டு ஒரு தோசைக்கல் வச்சு தம் வச்சிடலாம். ஒரு சில்வர் ஃபைல் கவர் காட்டன் துண்டை போட்டு ஒரு 12 நிமிஷம் லோ ஃப்ளேமில் தம் வச்சிடலாம். அப்போ ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்ல அருமையான டேஸ்ட்டில் வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா கீழே சுத்தமாக அடியே பிடிக்காமல் நல்லா பர்ஃபெக்டாக வெஜ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நல்லா எல்லா சைடும் மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்ல சிம்பிளான மெத்தடில் பர்ஃபெக்டாக நம்ம ஒரு வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. மேலே கொஞ்சம் வறுத்த முந்திரி பருப்புங்களை சேர்த்துக்கலாம். மேலே நட்ஸு இல்லாட்டா பிரெட்டு துண்டுங்க இந்த மாதிரி நல்லா வறுத்து சேர்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.